அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா ஏகாதசி. இந்த ஏகாதசிக்கு அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா சனி பகவான். எனவே தேய்பிறை ஏகாதசியில பிறந்தவங்க சனீஸ்வரனுக்கு உண்டான வழிபாடுகள் வந்து பண்ணிக்கங்க. திருநள்ளாறு இருக்கு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா சனி பகவானுடைய காயத்ரி மந்திரத்தை வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா டெய்லி வீக்லி 16 டைம் சொல்லுங்க. முடிஞ்சுன்னு சொன்னா சனிக்கிழமை நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு வழிபாடு பண்ணுங்க. பண்ண பொருளாதார ரீதியான கஷ்டங்கள் குறையும். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா துவாதசி. இந்த துவாதசிக்கு அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னு சொன்னோம்னா சுக்கிரன். எனவே இந்த சுக்கிரனுடைய ஆதிக்கம் அதிகம் இருக்கிற இடம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா ஸ்ரீரங்கம். எனவே இந்த தேய்பிறையில வந்து துவாதசியில பிறந்தவங்க வந்து ஸ்ரீரங்க வழிபாட்டுல அடிக்கடி கோயிலுக்கு போகலாம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னு சொன்னா சுக்கிரனுடைய காயத்ரி மந்திரத்தை டெய்லி வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல நீங்க 16 டைம் சொல்லலாம். இது சொல்ல கண்டிப்பாக உங்களுடைய பொருளாதார ரீதியான முன்னேற்றங்கள் அதிகமாகும்.